ராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்மை ஜனகாத்மஜாயை. ஹனுமான் ராமனையும் லக்ஷ்மணனையும் சீத்தையும் வணங்கி வழிபடும் ஸ்லோகம் இது. ராமனை குறித்து வணக்கம், இலக்குவனோடு கூடிய ராமனுக்கு வணக்கம். சீதை ஜனககுல சுந்தரி, சனகன் பெற்ற அன்னமான சீதையோடே கூடியிருக்கும் ராமனுக்கு வணக்கம். ராமன் அயோத்தி பட்டணத்தில் எழுந்தருளி இருக்கிறார். அது ராமனுக்கே உரிய நகரம். ஆனால் ராமன் எந்த இடத்துல கோயில் கொண்டாலும் அதை ராமநகரம்னு வழங்க முடியுமா? எத்தனையோ ஊர்களில் ராமனுக்கு நகரம் இருக்கலாம். ஆனால் எத்தனை இடத்தில் ராமன் கோயில் கொண்டபடியாலே ராமநகரம்ங்கிற பேர் வந்திருக்கும்? வெகு சில இடங்களில் தான் இருக்கும். ராமன் வடக்கே எழுந்தருளி இருந்தாலும் அவர் நீண்ட பிரயாணமாக தெற்கு நோக்கி நடந்தார். இலங்கை வரை சென்றார். இன்றும் அதை ஞாபகப்படுத்தும் விதமாக விபீஷணனையே கட்டாட்சித்துக் கொண்டு ஸ்ரீரங்கத்தில் பெருமான் தெற்கு நோக்கி சயனித்திருக்கிறார். லங்கையில் இருக்கும் விபீஷணனை கட்டாட்சித்து, மன்னுடைய விபீடனர்க்காய் மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கர் என்கிற பாசுரத்தின்படி பெருமாள் சயனித்துள்ளார். ராமன் தெற்கு நோக்கி நடந்தார். ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாள் தெற்கு நோக்கி சயனித்துள்ளார். இவையெல்லாம் நாம் அறிவோம். ராமனே தெற்கு நோக்கி எழுந்தருளியிருப்பாரா? அநேகமா கோயில்களில் பெருமான் கிழக்கு நோக்கித்தான் திருமுக மண்டலம் இருக்கும். ஆஞ்சநேயரை ராமனை நோக்கி இருப்பார், மேற்கு முகமாக இருப்பார். ஆனால் ராம் நகரத்திலேயே ராமன் இருக்க வேண்டும். ராமன் எழுந்துள்ளபடியாலே இடத்துக்கு ராமநகரம்ங்கிற பேர் வர வேணும். தெற்கு நோக்கி நடந்ததை ஞாபகப்படுத்தும் விதமாக ராமனே தெற்கு நோக்கி இருக்க வேண்டும். வடக்கு நோக்கி ஆஞ்சநேய சுவாமி கைகூப்பி நிற்க வேண்டும். இந்த சன்னிவேசத்தில் சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்பாக கோயமுத்தூரில் உள்ள ராமநகரத்தில் உள்ள ஸ்ரீராமர் கோவில் எழுப்பப்பட்டது. இப்போது 2013 இருக்கிறோம். சரியாக 80 ஆண்டுகளுக்கு முன்னால் 1933வது ஆண்டு, 80 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கிருக்கும் ராமபக்தர்கள் ஒன்று கூடி பெருமானை எழுந்துருள பண்ண வேணும் என்ன ஆசை கொண்டார்கள். அன்று ஆங்கிலேயருடைய ஆட்சி. இது அந்தணர்களுடைய விரிவாக்கமாகத்தான் பேசப்பட்டது. ஆனால் ராமன் எழுந்துருளின பிற்பாடு அந்தணனோ அரசனோ வணிகனோ அனைவருக்கும் அவர் பொதுவாயிற்றே. ஆகவே பெயர் மாறித்து ராமநகரம் என்கிற பெயர் ஏற்பட்டது. இன்றும் கோவையில் ராம் நகரத்தில் கோதண்டராம சுவாமி எழுந்தருளி உள்ளார். தெற்கு நோக்கி எழுந்தருளி உள்ளார். முக்கியமான நகரத்தின் மையப்பகுதியில் எழுந்தருளி உள்ளார். நாம் எது வடக்கு நோக்கி தெற்கு நோக்கி என்கிற திசை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் காம்பஸ் ஆங்கிலத்தில் கூறுகிறோமே, அந்த யந்திரத்தை கையிலே வைத்துக்கொண்டு அதன் முள் வடக்கு நோக்கி காட்டும். எப்போதும் அயோத்தியை காட்டு போலவும். ஏன்னா வடக்கேதான் மதுரை உள்ளது, வடக்கேதான் அயோத்தி உள்ளது, அதை நோக்கி காட்டும். அதே போல கோயமுத்தூரை அழகாக ஒரு கணக்கு பண்ணி பிரித்தோமானால் காம்பஸ் எப்படி காட்டுமோ அதனுடைய மைய பகுதி, இந்த ஊரின் மைய பகுதியில் நடு இடத்தில் தான் இந்த நகரமே உள்ளது. இந்த ராமனுடைய சன்னிதானம் உள்ளது. நம்முடைய வாழ்க்கைக்கு மையமாக ராமன் தான் இருக்க வேண்டும். ஆக இந்த ஊருக்கும் மையத்தில் இந்த நகரம் அமைந்ததே ஆச்சரியம்.
ராமனாலேயே இது வழங்கப்படுகிறது. அழகான கோயில், புதிய கோவிலை போலே இன்றும் பளபளப்பு மாறாமல் சுத்தமாக பராமரிக்கப்படும் கோயில். இத்திருக்கோயிலில் வாசலில் வணங்குகிறோம். 5 நிலையில் உள்ள ராஜகோபுரம். கோபுரத்தின் கீழ்ப்பகுதி முழுவதும் பழைய நாளைய கட்டடத்தை போலே கருங்கல் கட்டடமாகவே உள்ளது. அடுத்து கோபுரத்தை ஒட்டியே தீபஸ்தம்பம். ராமனே ஒரு தீபம், வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்கு. சூரிய குலத்திலே பிறந்தவர், ஆக அவருக்கு கண்டிப்பாக தீபமேற்ற வேண்டும். தீபஸ்தம்பத்தை வணங்கி கொண்டு அடுத்து துவஜஸ்தம்பத்தை கீழே விழுந்து வணங்குகிறோம். துவஜஸ்தம்பத்தை தாண்டி கோயிலை வலம் வரும்போது ஆஞ்சநேயர் சந்நிதியினுடைய அழகான சுற்றுச்சுர மதில் சுவர், ஆஞ்சநேயர் சன்னதியினுடைய சுவர். அந்த சுவரில் கண்ணன் எழுந்தருளி உள்ளார். கோயிலோ ராமர் கோயில், அதில் ஓர் புறத்து கண்ணன், பின்னை மரக் கண்ணன். இப்போதும் பெருமாளுக்கு கோகுலாஷ்டமி கொண்டாடும் போது நம் வீட்டில் இருக்கும் கோயிலில், அதாவது பெருமான் எழுந்தருளி இருக்கும் மண்டபத்துக்கு மேலே பின்னை மரக் கிளையை வாங்கி வைப்பது வழக்கம். எப்படி வாழமரம் தோரணம் கட்டுகிறோமோ அதை போல் கிருஷ்ண ஜெயந்திக்கு பின்னமரக் கிளை வைக்க வேண்டும். கண்ணனுக்கு அந்த கிளையில், அந்த மரத்தில் அத்தனை ஈடுபாடு. அடுத்த புறத்தில் பெருமான், நேர் எதிர்ப்புறத்தில் வேணுகோபாலனாய் கைகளில் புல்லாங்குழல் பற்றி கொண்டு ருக்மிணி சத்யபாமையோடே கூட ஆச்சரியமாய் எழுந்தருளி உள்ளார். நடுவாக பண்டரிநாதனாய் அவனுக்கே உரிய திருக்கோலத்தோடே எழுந்தருளி உள்ளார். இவர்களை எல்லாரும் தரிசித்து கொண்டோம். இனி கோயிலுக்குள் செல்வோம். அதற்கு முன்பாக லக்ஷ்மணன் ராமனுக்கு ஏற்பட்ட வருத்தத்தையும் கோபத்தையும் போக்க சில நல்ல வார்த்தைகள், ஹிதோபதேசங்களை பண்ணுகிறார். ராமா, உன் போன்றிருக்கிற பெரியோர்கள், வலிய உள்ளமும் உடலும் படைத்தவர்கள், நீண்ட சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் இப்படி தவித்தால் அப்புறம் சாமானிய மக்களுக்கு எங்க நாம் போய் எடுத்து சொல்ல முடியும்? நீ உன்னை கட்டுப்படுத்திக் கொள். 66வது சர்க்கத்தில் கூறுகிறார், மகதா தபசா சாபி மகதா சாபி கர்மணா ராஜ்ஞா தசரதே நாசீத் லப்தோமிருத விமாவரைஹி. அமரர்களுக்கு, தேவர்களுக்கு அமுதம் கிடைத்தா போலே தசரதனுக்கு நீ கிடைத்திருக்கிறாய். உன்னை பெற எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார். நீ உன்னை முடித்துக் கொள்ளுகிறேன் இப்போது கூறினால் இது கேட்டு உன் தந்தை பொறுப்பாரா? ஆஸ்வசிகி நரஸ்ரேஷ்ட பிராணின கஸ்யநாபதா சம்ஸ்பிருஷந்த்யக்னிவத் ராஜன் க்ஷணேன வியபயாந்திச்ச. யாருக்குத்தான் உலகத்தில் துன்பம் வராது? நீங்க தான் எனக்கு இத்தனையும் சொல்லி கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் சிறுபிள்ளையான நான் போய் உங்களுக்கு திரும்ப சொல்ல வேண்டி உள்ளதே. உலகம்ன்ற இந்த சம்சாரத்துல வாழற வரைக்கும் துன்பங்கள் இன்றியமையாதவை. அது கடல் அலைய போல மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அலை ஓய்ந்து சமுத்திர ஸ்நானம் பண்ண முடியாது. அதை போல துன்பங்களின் வரிசைகள் ஓய்ந்து இவ்வுலகத்தில் நாம் நன்கு வாழ்வதும் இயலாது. லோகஸ்வபாவ ஏவைஷ யயாதிர் நகுஷாத்மஜா கதசக்ரேண சாலோக்கியம் அனயஸ்தம் சமஸ்பிருஷத். இந்த உலகத்தின் சுவாவமே இதுதான். ஏன் இந்த பூமி மட்டுமல்ல, சொர்க்கலோகம் வரைக்கும் இதுதான் நிலைமை. பிரம்மாவின் சத்தியலோகம் வரை இதுதான் நிலைமை. இது இத்தனையும் மாறி மாறி திரும்ப வரக்கூடிய லோகங்கள். இந்த லோகத்திலே இன்பத்தையே பார்த்துட முடியாது. துன்பமும் இன்பமும் மாறி மாறித்தான் வரும். நாம துன்பத்தில் இருக்கோமா, அப்ப எதை பார்த்தாலும் துக்கம் கொடுக்கறாப்புல தோணும். இப்ப நாம சந்தோஷத்துல இருக்கோமா, அப்ப எதை பார்த்தாலும் சந்தோஷம் கொடுக்கறாப்புல தோணும். அப்ப நாம எதை நிக்கிறோம்ங்கிறதா முக்கியம். நாம நிக்கிறது இப்போ இந்த 4 நாள் நான் இன்பமா இருக்கேன்னு வச்சுங்க, எதை பார்த்தாலும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், எதை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கும். யாரான வெஷா கூட நமக்கு பெருசா மனசுல படாது. இப்படி ஆயிடுவோம். இதே மனசுல இப்ப துன்பம் இருக்குன்னு வச்சுங்க, அது உடல் உபாதையால இருக்கலாம், உறவினர்கள் உபாதையால இருக்கலாம், எதனால வேணா இருக்கும். அந்த துன்பத்துல நாம் இருக்கிறச்சே எதை பார்த்தாலும் நெகட்டிவா தான் மனசுல படும். எதை பார்த்தாலும் துன்பம் தான் நமக்கு தெரியும். நம்மால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது என்ன மனம் தளர்ந்து போடும். அந்த மனத்தளர்ச்சி வராம பார்த்துக்கிறது தான் மனுஷனுக்கு முக்கியம். இதை ராமனுக்கு போய் நாம் எடுத்து சொல்ல முடியுமா? மனத்தளர்வை போக்கக்கூடியவர்னா ராமன். ஆனா அவருக்கே தளர்ச்சி ஆயிற்றே பாரு. மகர்ஷயோ வசிஷ்டஸ்து யஃப் பிதுர்ன புரோஹிதா அன்ஹா புத்திர சதம் ஜக்ஞே ததை வாஸ்ய புனர்ஹதம். நம்ம ஆச்சாரியன் குரு வசிஷ்டரை பத்தி உனக்கு தெரியாதாராமா? அவருடைய 100 பிள்ளைகளையும் ஒரே நாளில் இழந்தார். 100 புத்திரர்கள் வசிஷ்டருக்கு, 100 பேரும் இறந்து போயிட்டார்கள். ஆனாலும் அதையும் தாண்டி தன்னுடைய கடமையை ஆற்றி கொண்டுதான் இருக்கிறார். உலகத்துக்கு நல்லதுதானே பண்ணிட்டு இருக்கார். யோ தர்மோ ஜகதோ நேத்ரோ
எத்திர சர்வம் பிரதிஷ்டிதம் ஆதித்ய சந்திரோ கிரகணபியுபேதோ மகாபலோ. உலகத்துக்கே ஒளி கொடுப்பவர்கள் சூரியனும் சந்திரனும். ஆனால் அவர்களையும் கிரகண காலத்தின் போது ராகு கேது பிடிக்கிறார்களே, சூரியனை பிடிக்கிறது கூட வராளே, அவரும் மறைக்கப்படுகிறாரே. அது பூகோளத்தின்படி பார்த்து மறைக்கப்படுறதா இருக்கட்டும், சூரிய ஒளி கூட கொஞ்ச நேரத்துக்கு மறைக்கப்படுறதா இல்லையா? சந்திரனுடைய ஒளி கூட மறைக்கப்படுகிறதா இல்லையா? அப்ப நாங்க இத்தனை ஒளி படைச்சவா எங்களை மறைக்கவே கூடாதுன்னு சொல்ல முடியல வாடாலே. அவர்களுக்கும் அந்த கட்டம் வந்துதான் தீரும். ராமானுஜருக்கு விஷமிட்டு இருக்கிறார்கள். ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியாமல் மேற்கு நோக்கி போய் மயிலக்கோட்டையில 12 ஆண்டுகள் எழுந்துள்ளி இருந்தார். கூரத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியல. ஆளவந்தாருக்கு ராஜபிளவை அப்படின்னு முதுகுல பெரிய நோயே வந்தது. எத்தனை பாடி எத்தனை பெரியோர்கள் படல. நாம நினைச்சுருக்கோம் நாம தான் கஷ்டப்படுறோம், மத்த எல்லாரும் சுகமா இருக்கானுட்டு. அப்படி இல்லை, எல்லாரும் ஒரு கஷ்டப்படுகிறார்கள். பெரிய மனுஷனுக்கு அவனுக்கு தகுந்த கஷ்டம், சின்ன மனுஷனுக்கு அவனுக்கு தகுந்த கஷ்டம். ராமா, கஷ்டம் இல்லாம இங்க இருந்துட முடியுமா? அப்ப இது வைகுண்டம் ஆயிடாதா? அதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும். மிருதாயாமபி வைதேஹ்யாம் நஷ்டாயாமபி ராகவ சோசித்தும் நார்கசே வீர யதான்ய பிராகிருதஸ்ததா தத்விதான ஹிசோச்சந்தி சததம் சர்வதர்சனாக. அனைத்தையும் விவேக ஞானத்தோட பகுத்தறிவோட பார்த்து இது சரி இது தப்பு என்று பிரித்து உணர்ந்து செயல்படக்கூடியவன் நீ. அப்படி இருக்கிற நீ வருத்தத்துக்கு ஆளாயிட்டியானா? வருத்தம் இருக்கிற சமயத்துல தானே விவேகம் இருக்க வேண்டும். எப்போதும் வருத்தமும் விவேகமும் எதிர்த்தெடுத்து நிற்கும். அதே போலதான் சந்தோஷமும். ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் திடீர்னு ஒரு உத்வேகத்திலே வண்டி ஓட்டுறேன், எனக்கு ஒரு பெரிய இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு, ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு ஆபீஸ்ல இருந்து வெளியில வருவா. வண்டி எடுத்து நம்ம போறதை பார்த்தா ஒருவேளை புஷ்பக விமானத்துல போறானோ அப்படிங்கிற அளவுக்கு ஏதோ ஏரோப்ளேன்ல போறாப்புல போவா. என்ன ஆகும்? அதிக சந்தோஷமா இருந்தாலும் விவேகம் போயிடுறது, அதிக துக்கமா இருந்தாலும் விவேகம் போயிடுறது. விவேகம்ங்கிறதே சந்தோஷத்தையும் துக்கத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். அதிக துக்கம் இருந்தாலும் கட்டுக்குள்ள வரணும், அதிக சந்தோஷம் இருந்தாலும் கட்டுக்குள்ள வரணும். இயல்பால நிலையில இருக்கணும். ரொம்ப சூடா சாப்பிட்டாலும் ஒண்ணு தொண்டைக்கு ஒத்து வராது, நாக்கே போயிடும். ரொம்ப ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் தொண்டை போயிடும். மிதமா சாப்பிடணுமோ இல்லையோ? சூடுங்கிறதுக்காக ஒரே சூடா சாப்பிட முடியுமா? குளிர்ந்து இருக்குங்கிறதுக்காக ஃப்ரீசிங் கோல்டுல சாப்பிட முடியுமா? ரெண்டும் இயலாது, நடுவாக இருக்க வேண்டும். இதத்தான் அனவசாத அனுத்தர்ஷங்கள்னு ஆதிசங்கர பகவத் பாதர் சாதன சப்தகம் அப்படின்னு கூறியுள்ளார். 7 சாதனங்கள். இந்த 7 படிக்கட்டை ஏறணும். அதுல அனவசாத அனுத்தர்ஷம்னால் மிகவும் இன்பப்பட்டு கூத்தாடுறதும் கூடாது, மிகவும் துன்பப்பட்டு தளர்ந்து அழறதும் கூடாது. இந்த ரெண்டும் இல்லாமல் நன்கு சமநிலையில் மனசை வச்சுக்கணும். இப்ப ராமா சீத்தை தொலைஞ்சிருக்கட்டுமே, தேடி கண்டுபிடிப்போம். சீத்தை ஒருவேளை இறந்திருக்கட்டுமே, யமனோடையும் சண்டை போடுவோம், சொர்க்கத்திலையும் சண்டை போடுவோம். நமக்கு அந்த முயற்சி இருக்கிறாமா, தேடுவோம் என்றான் லக்ஷ்மணன். புத்தியாயுக்தா மகாப்ராஜ்ஞா விஜானந்தி சுபாசுபே மாமேவம் ஹி புரா வீர துவமேவ பகுஷோக்தவான். எப்படி இருக்கு பத்தியாரா நிலைமை? வசிஷ்டர் உனக்கு சொல்லி கொடுத்து நீ தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கே, ஆனா நாம் போய் உனக்கு திருப்பி சொல்றாப்புல இருக்கலாமா? அது மழை மேகம் இருக்கு பாருங்க, சமுத்திரத்திலே இருந்து ஜலத்தை எடுத்துட்டு அதே மேகம் திரும்ப கடலுக்கு மேலேயே வந்து கொட்டும். எங்கேருந்து எடுத்துட்டதோ அங்கேயே கொட்டும். இப்ப லக்ஷ்மணன் பண்றார், எந்த ராமனிடத்துல பெற்றுண்டாரோ அவருக்கே திருப்பி சொல்றார் பாருங்க, மேகத்தை போலேன்னு நினைக்கிறேன். அனுசிஷ்யாத்தி கோனு துவாமபி சாட்சாத் ப்ரஹஸ்பதி. உனக்கு ப்ரஹஸ்பதி சமமா, பிரஜாபதி சமமா, வாக்பதி சமமா, அத்தனை பேரும் நீயிட்டு பேசுகிறார்கள் ராமா. உனக்கு போய் நான் சொல்ல முடியுமா? புத்திஷ்சதே மகாப்ராஜ்ய தேவைரபி துரன்வயா திவ்யஞ்ச மானுஷம் செய்வம் ஆத்மனச்ச பராக்கிரமம். வேற ஒண்ணு நான் உங்ககிட்ட வேண்டல, நீ யாருன்னு உணர்ந்து கொள், அது போதும். நீ யாருன்னு தெரிஞ்சுட்டியானா எல்லாமே சரியா போடும். இதுக்கு மேல நான் உனக்கு இது அது உபதேசம் பண்ண தேவையில்லை. நீ சாட்சாத்து தெய்வம், மற்ற தெய்வங்களால் அண்ட முடியாத தெய்வம். அப்படி இருக்கிறச்சே நீ கலங்காதே. நீ கலங்கினால் ஜகத்தே கலங்கி போகும். நாங்களெல்லாம் இருக்க வேண்டாமா? ஜகத்தை காப்பாற்ற வேண்டாமா? எங்களுக்கு கஷ்டம்னா உன்னிடத்துல வருவோம். நீயே கலங்கியனா யாரிடத்துல போய் நாம் பேச? இக்ஷ்வாகு விருஷபாவேக்ஷ்ய யதஸ்வத்விஷதாம் வதே கிந்தே சர்வ விநாசேன கிருதேன புருஷர்ஷப தமேவ துரிப்பும் பாபம் விஜ்ஞாய உத்தரத்து மருகசி. ஏதையும் நாம் இழந்து விடவில்லை. ஒரு தாத்காலிகமான துன்பம் வந்திருக்கிறது, சீதையை காணோம், தேடுவோம், எந்த எதிரி வந்தாலும் ஜெயிப்போம், இது உறுதி என்று லக்ஷ்மணன் பேச, இனிமேல் தான் ராமன் தன்னிலையை உணர்ந்தான். இழுத்து கட்டின வில்லில் இருந்த நாணை கழட்டினான், கோபம் தணிந்தான். மேற்கொண்டு தேடத் தொடங்குகிறார்கள். நாமும்
கோயிலுக்குள் தேடி போவோம்.